குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். எக்ஸாமில் இதை 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இது கொஞ்சம் டஃப்பான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியான டாபிக் தான். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா போதும். ரைட். எக்ஸாமில் எப்படிங்க சார் 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த சென்டென்ஸை சிம்பிளாவோ அல்லது காம்ப்ளெக்ஸாவோ காம்பவுண்டாவோ மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலேன், அதை சேஞ்ச் இன்டூ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன், சேஞ்ச் இன்டூ காம்பவுண்டாவோ அல்லது சிம்பிளாவோ மாற்ற சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். எப்படிங்க சார் இதை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா, காம்பவுண்ட் சென்டென்ஸா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? எப்படிங்க சார் அது சிம்பிளாக, காம்ப்ளெக்ஸாக, காம்பவுண்டான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரு ஃப்ரேஸ் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். ஒரு ஃப்ரேஸ் ஒரு மெயின் கிளாஸ் இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபார்டினேட் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸ் இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு சபார்டினேட் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். அப்படி இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மெயின் கிளாஸ் சென்டரில் கன்ஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். 2க்கு மேற்பட்டு இன்னொரு மெயின் கிளாஸ் கூட வரலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ஒரு ஃப்ரேஸு ஒரு மெயின் கிளாஸ் இருந்தால் அது சிம்பிள்னு சொல்லிட்டீங்க, ஒரு சபார்டினேட் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸ் இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டீங்க, 2 மெயின் கிளாஸ் சென்டரில் கன்ஜெக்ஷன் இருந்தால் அது காம்பவுண்டுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஃப்ரேஸ்னால் என்ன, சபார்டினேட் கிளாஸ்னால் என்ன, மெயின் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்களுக்கு வரும். ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்க வேர்டை பாருங்கள். இன்னோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே ஸ்பைட்டோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா பகைன்னு சொல்லிட்டு வரும். ஆஃபோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா உடையன்னு சொல்லிட்டு வரும். இந்த வார்த்தைகள் வந்து தனித்தனியாக இருக்கும்போது தனி மீனிங் கொடுக்குது. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இருந்த போதிலும் அப்படிங்கிற ஒரு புது மீனிங் கொடுக்குது. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புதுசாக அர்த்தத்தை கொடுத்தது அப்படின்னா அது ஃப்ரேஸ். சரிங்களா? இப்போது இந்த கமாவுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸ் பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இதில் சப்ஜெக்ட்டு வெர்பு எதுவுமே இருக்காது. பட் வார்த்தைகள் இருக்கும். ரைட்? வேர்ட்ஸ் இருக்கும். வேர்டெல்லாம் சேர்ந்து மீனிங் கொடுக்கும். பட் ஆனால் இந்த ஃப்ரேஸால் எப்போதுமே கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்க முடியாது. சரிங்களா? இந்த ஃப்ரேஸ் மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்காது. இந்த ஃப்ரேஸ் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கணுன்னா எப்போ கொடுக்கும் தெரியுங்களா? இது மெயின் கிளாஸை சார்ந்து வரும்போது தான் கொடுக்கும். ஸோ ஃப்ரேஸ் எப்போதுமே மெயின் கிளாஸை சார்ந்து தான் இருக்கும். அப்போது மெயின் கிளாஸ்னால் என்ன? மெயின் கிளாஸ்னால் இப்போ ஃப்ரேஸில் சப்ஜெக்ட்டு வெர்பு எதுவும் இருக்காதுன்னு சொன்னேன்னா, பட் ஆனால் மெயின் கிளாஸில் சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும். வெர்பை ஃபாலோ பண்ணி அது ஆப்ஜெக்டாக இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சப்ஜெக்ட்டு வெர்பு ப்ளஸ் எல்லாமே சேர்ந்து வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுத்ததுனால் அது மெயின் கிளாஸ். சப்ஜெக்ட்டு வெர்பு எல்லாமே சேர்ந்து வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தால் அது மெயின் கிளாஸ். ஃப்ரேஸு சப்ஜெக்ட்டு வெர்பு எதுவும் இருக்காது, பட் வார்த்தைகள் இருக்கும். வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து மீனிங் கொடுக்கும், ஆனால் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது. இது மெயின் கிளாஸை சார்ந்து தான் இருக்கும். மெயின் கிளாஸு சப்ஜெக்ட்டு வெர்பு எல்லாமே இருந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தால் அது மெயின் கிளாஸ். இப்போ பாருங்கள், இதில் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இப்போது அவனுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் அப்படிங்கும்போது மீனிங் வருது. பட் ஆனால் என்ன ஆகுது, இருந்த போதிலும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கல. ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஹீ அட்டெண்டட் த மீட்டிங். அவன் மீட்டிங்கை அட்டன் பண்ணுனான். சரிங்களா? அப்போ மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகுதா? அவன் மீட்டிங்கை அட்டன் பண்ணுனான் அப்படிங்கும்போது இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. சரியா? இது மெயின் கிளாஸ். இப்போது இது ரெண்டையும் ஒன்று சேருங்க. இந்த ஃப்ரேஸ் வந்து மெயின் கிளாஸை சார்ந்து வரும்போது எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் அவனுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் ஹி அட்டெண்ட் த மீட்டிங். அவன் என்ன பண்ணிட்டான்? மீட்டிங்கை அட்டன் பண்ணுனான். அப்போ பார்த்தீங்களா, இப்போ தனியாக நிற்கும்போது இதனால் மீனிங் தர முடியல. இந்த மெயின் கிளாஸோட சார்ந்து வரும்போது மீனிங் கரெக்டாக தர முடியுது. பார்த்தீங்களா? அப்போது ஃப்ரேஸ் எப்போதுமே மெயின் கிளாஸை சார்ந்து தான் இருக்கும். ஒரு ஃப்ரேஸு ஒரு மெயின் கிளாஸ் இருந்தது அப்படின்னா அது என்ன சென்டென்ஸ்? சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்தது சபார்டினேட்டிவ் கிளாஸ்.
சபார்டினேட்டிவ் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டு வெர்பு இருந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தால் அது மெயின் கிளாஸ் சரிங்களா. சபார்டினேட்டிவ் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஜெக்ஷன் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும் சரியா. சபார்டினேட் கிளாஸ்லேயும் சப்ஜெக்ட்டு வெர்பு மற்றது எல்லாம் இருக்கும், பட் ஆனால் அதனாலையும் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்க முடியாது, ஃப்ரண்ட்டில் ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த கம்மாவுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸை பாருங்கள். மெயின் கிளாஸ்னால் சப்ஜெக்ட்டு வெர்பு மற்றது எல்லாம் இருந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தால் அது மெயின் கிளாஸ். சபார்டினேட்டிவ் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டு வெர்பு எல்லாமே இருக்கும், பட் ஆனால் அதனாலேயும் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்க முடியாது. இப்போ தோ ஹி வாஸ் இல், இப்போ தோவோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட மீனிங் பாருங்கள் ஹி வாஸ் இல், இந்த இடத்துல தோ இதை சேர்த்து படிங்க. தோ ஹி வாஸ் இல், அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரியா. அப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அப்படிங்கிறது என்ன ஆகுது, கம்ப்ளீட் மீனிங் வரலை. வார்த்தைகள் எல்லாமே இருக்குது, சப்ஜெக்ட்டு வெர்பு எல்லாமே இருக்குது, பட் ஆனால் இதனாலையும் என்ன பண்ண முடியல, கம்ப்ளீட் மீனிங் தர முடியல. இதுவும் எப்போதுமே என்ன பண்ணும், மெயின் கிளாஸை சார்ந்து தான் இருக்கும். ஹி அட்டெண்டட் த மீட்டிங், அப்போது இது மெயின் கிளாஸை சார்ந்து வரும்போது என்னாகும், தோ ஹி வாஸ் இல், அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் ஹி அட்டெண்டட் த மீட்டிங் சரிங்களா. அப்போ கம்ப்ளீட் ஆகுதா மீனிங். இது சபார்டினேட்டட் கிளாஸும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெயின் கிளாஸை சார்ந்து தான் வரும். ஃப்ரேஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் மீனிங் தர முடியாது, இதுவும் மெயின் கிளாஸை சார்ந்து தான் இருக்கும். சபார்டினேட் கிளாஸும் மெயின் கிளாஸை சார்ந்து தான் இருக்கும். என்ன, ஃப்ரேஸில் சப்ஜெக்ட் வெர்பு எதுவுமே இருக்காது, மீனிங் தரும், கம்ப்ளீட் மீனிங் தர முடியாது. சபார்டினேட் கிளாஸில் சப்ஜெக்ட் வெர்பு எல்லாமே இருக்கும், பட் ஆனால் இதனாலையும் கம்ப்ளீட் மீனிங் தர முடியாது. அப்போது ஒரு சபார்டினேட் கிளாஸு ஒரு மெயின் கிளாஸ் இருந்தது அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ தெரியுதா ஃப்ரேஸ்னால் என்ன, மெயின் கிளாஸ்னால் என்ன, சபார்டினேட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மெயின் கிளாஸ் இருக்கும், சென்டரில் கன்ஜெக்ஷன் இருக்கும். ஒரு மெயின் கிளாஸை படித்து பார்ப்போமா. ஹி வாஸ் இல், அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான் சரியா. அப்போது இது மீனிங் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது இதை பாருங்கள், ஹி அட்டெண்டட் த மீட்டிங், அவன் மீட்டிங்கை அட்டன் பண்ணான், மீனிங் கம்ப்ளீட் ஆகுதா. கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னாவே அது மெயின் கிளாஸ்னு அர்த்தம், சென்டரில் கன்ஜெக்ஷன். இப்போ இதை படித்து பாருங்கள், ஹி வாஸ் இல், அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான், பட் ஆனால் ஹி அட்டெண்டட் த மீட்டிங். இப்போது எக்ஸாமில் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் ஹி அட்டெண்டட் த மீட்டிங் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன்டு காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், இதை சிம்பிள் சென்டென்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். எதை வச்சு அப்படின்னா, ஒரு ஃப்ரேஸு ஒரு மெயின் கிளாஸ் இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ். சார் அந்த ஃப்ரேஸு மெயின் கிளாஸ் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா, இங்கே பாருங்கள், இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்தாவே அது சிம்பிள் சென்டென்ஸ் தான். இன்ஸ்பைட் ஆஃப்க்கு பதிலாக டெஸ்பைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது நாட் வித் ஸ்டாண்டின்னு கொடுத்துருக்கலாம், அல்லது நெவர்த்லெஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். இந்த 4 வார்த்தைகளில் எந்த வார்த்தைகள் வந்தாலும் அது சிம்பிள் சென்டென்ஸ் தான். அந்த 4க்குமே சேம் மீனிங் தான் சரியா. அதை அப்படியே காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃப்ரேஸை எடுத்துகிட்டு அந்த ஃப்ரேஸுக்கு பதிலாக காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் தோ சரியா. அடுத்தது சப்ஜெக்ட் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸில் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் எங்கேருந்து சார் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ்லேருந்து எடுத்துக்கோங்க, ஹி சரியா. அடுத்தது இந்த இடத்துல வாஸ் கொடுத்துருங்க சார், ஏன் ஈஸ் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க மெயின் கிளாஸில் பாருங்கள் அட்டெண்டட் அது பாஸ்ட் டென்ஸ், அதனால் இங்கே கொடுக்கும்போது வாஸ் தான் கொடுக்கணும் சரியா. ஸோ தோ ஹி வாஸ் இல், இப்போது இது சபார்டினேட் கிளாஸு கிரியேட் ஆயிடுச்சு. மெயின் கிளாஸு ஆல்ரெடி அங்கே இருக்கிறத எடுத்து எழுதிடலாம். ஸோ தோ ஹி வாஸ் இல், இதோட மீனிங் என்ன, இருந்தாலும். தோ ஹி வாஸ் இல், அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் ஹி அட்டெண்டட் த மீட்டிங், மெயின் கிளாஸோட சார்ந்து வரும்போது என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சா மீனிங், அவ்வளோதான். ஸோ காம்ப்ளெக்ஸில் மாற்றும்போது இந்த ஃப்ரேஸை எடுத்துகிட்டு தோங்கிற கன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு வெர்பு கிரியேட் பண்ணிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாவே மீனிங் கம்ப்ளீட் ஆயிரும். சார் இந்த இன்ஸ்பைட் ஆஃப் வந்தால் தோ தான் காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன் கொடுக்கணுமா சார், வேறு எதுவும் இல்லைங்களா சார் அப்படின்னா, தோக்கு பதிலாக அல் தோ கொடுக்கலாம், ஈவன் தோ கொடுக்கலாம். 3ல் எது வந்தாலும் எது கொடுத்தாலும் கரெக்டு தான். ஸோ இப்போ அல் தோ ஹீ வாஸ் இல் ஹீ அட்டெண்டட் த மீட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு காம்பவுண்டாக மாற்ற சொன்னாங்கன்னா, ஹீ வாஸ் இல் மெயின் கிளாஸ் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டோம், அடுத்தது காம்பவுண்டு கன்ஜெக்ஷன் சென்டரில் பட்டுன்னு கொடுக்குறோம். தோ அல் தோ ஈவன் தோலாம் வந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலான மீனிங் உள்ள கன்ஜெக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் கன்ஜெக்ஷன் பட்டு அல்லது எட்டு
ரெண்டில் எது வேணுமாலும் கொடுக்கலாம். அடுத்தது இன்னொரு மெயின் கிளாஸ். ஹீ அட்டெண்டட் த மீட்டிங். ஸோ ஹி வாஸ் இல், அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான். சரியா, மெயின் கிளாஸ் வந்துருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு மீனிங். பட்டுங்கிற சென்டர் கன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். அடுத்தது மெயின் கிளாஸ், இன்னொரு மெயின் கிளாஸ் கொடுக்குறோம். ஹீ அட்டெண்டட் த மீட்டிங், அவன் மீட்டிங்கை அட்டன் பண்ணான். இதுவும் மீனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க எக்ஸாமில் கேட்பாங்க. ஃப்ரேஸ் கொடுத்து சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்து காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொன்னாங்கன்னா ஃப்ரேஸ் எடுத்துகிட்டு காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இங்கே காம்பவுண்டை மாற்ற சொன்னாங்கன்னா முன்னாடி இருக்க கன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு சென்டரில் கன்ஜெக்ஷன் எந்த கன்ஜெக்ஷன் ஈக்குவலாக வருமோ அதை போடணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நடத்துனது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃப்ரேஸை வச்சுலாம் சென்டென்ஸ் இருக்குது. அதை எப்படி காம்ப்ளெக்ஸில் மாற்றணும், காம்பவுண்டில் மாற்றணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நிறைய நான் ஃபைனைட் வெர்பை வச்சும் நமக்கு வந்து சிம்பிள் சென்டென்ஸ் வரும். அதையும் நம்ம எப்படி வந்து காம்ப்ளெக்ஸில் மாற்றணும், காம்பவுண்டில் மாற்றணும் அப்படிங்கிறத வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபைனலாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.